எதுக்காக இவ்வளவு பொறாமப்படணும் அப்படின்னு ப்ளூ சட்டை மாறினவர் இளையராஜா அவரை தாக்கி இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்னதான் காரணம்? பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்படி ஒரு மாற்றமா? முத்துக்குமரன் அவருடைய வீடு பயங்கரமா இருக்கே. அதே போல எவ்வளவு கலாய்ச்சாலும் இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்னு நேஹா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இளையராஜா அவர்களுடைய தி வேலியன்ட் சிம்போனி அரங்கேற்றப்பட்ட நிலையில லிடியன் அவரு நாதஸ்வரத்தை வச்சு அவரு சிம்போனியை எழுதியதா சில பேச்சுகள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சது. அதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கிற வகையில இளையராஜா அவர்களும் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதாவது இளையராஜா அவர்கள் லிடியன் இசையமைத்து காட்டியது சினிமா பீஜியம், சிம்போனினா என்னன்னு கத்துக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அறிவுரை எல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த நிலையில தன்னோட பேரன் வயது சிறுவனை இப்படியா இளையராஜா அவரு இழிவுபடுத்துறது? இதெல்லாம் அவருக்கு பொறாம அதிகமா இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் அவரு தாக்கி ஒரு சில பதிவுகளை பதிவிச்சிருக்காரு. இளையராஜா அவங்களுடைய சிம்போனிக்கு பல பேரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிம்போனி இசை மீதான சர்ச்சையும் சமூக வலைதளத்துல வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். திரையுலகில பரபரப்பை பற்ற வச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில தன்னோட 14 வயசுல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டேலண்ட் போட்டியில வெற்றி பெற்று உலக புகழ் பெற்றவர் தான் லிடியன் நாதஸ்வரம். 2022 இளையராஜா அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறமா அவரோட முதல் மற்றும் ஒரே சீடனாக ஏற்றத மகிழ்ச்சி பொங்க ட்வீட்ல குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப திருக்குறளோட 1330 குரல்களுக்கும் பின்னணி இசையமைக்கிற மகத்தான பணியில ஈடுபட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒருத்தரை இப்படியா நீங்க பேசுவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி குறிப்பிட்டு இத பேசியிருக்காரு. சொல்ல போனா நீங்க இதுவரைக்கும் ஒரு இசை கலைஞரே உருவாக்கல. ஒரே ஒரு சிறுவன் உங்களை குருவா ஏற்றி வந்திருக்கார். அவருக்கு நீங்க அழைச்சிருக்க கசப்பான பரிசு இதுதான். உங்களோட இசைய மேன்மைய உங்களோட ஆணவம் தொடர்ந்து கீழே இறக்கிட்டே வருது. இப்படியான விஷயங்களை நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு ப்ளூ சட்டை மாறினவர் கடுமையா சாடி இருக்காரு. இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா பரவிக்கிட்டு இருக்குங்க. இது குறித்து உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் 2 நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. முதல் பாகத்துல 1000 எபிசோட தாண்டி நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது பாகமும் நல்ல கதை களத்தோட தான் போயிட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த பாகத்துல அண்ணனா நடிச்ச ஸ்டாலின் அவரு இந்த இரண்டாவது பாகத்துல அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட இன்ஸ்டா பக்கத்துல ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் மலையில நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கு. பாண்டியன் குடும்பத்திற்கும் அவருடைய மனைவி கோமதியின் அண்ணன் குடும்பத்துக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றதுக்காக அடுத்தடுத்து காட்சிகள் வரும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சீரியல்ல அடுத்ததா இயக்குனர் ஒளிப்பதிவாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதனால சீரியல்ல நிறைய விஷயங்கள் மாறும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இந்த சீரியல்ல இயக்குனர் டேவிட் மற்றும் ஒளிப்பதிவாளர் முத்துசாமி அவங்க தான் சீரியல்ல பண்ண போறாங்களாம். சோ நிறைய விஷயங்கள் மாற்றி புதுசா கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல பாக்கியலட்சுமியில நடிச்ச நேகா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியல்ல நான் ஆடிய டான்ஸுக்கு மேம் போட்டு பயங்கரமா கலாய்ச்சாங்க. முதல்ல பயங்கரமா கஷ்டப்பட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல நான் யாருக்கும் எதுவும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என் மனநிலைக்கு வந்துச்சு. அவங்க என்னை பத்தி என்ன வேணா பேசிட்டோம், அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். எல்லாமே என்னை காயப்படுத்தினாலும் அதுல இருந்து சரி பண்ணி நான் இப்ப என்ன வலிமையா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, முத்துக்குமரன் அவரு பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஒரு புது வீடை வாங்கியிருக்கிறதா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும், வாழ்த்துக்கள் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அவருக்கு நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமேல் போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.